கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று லூக்கா நற்செய்தி இயல் 7 இறைவார்த்தைகள் 36 50 வரை உள்ள நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். 2 நண்பர்கள் கடற்கரை ஓரமாக உட்கார்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு, ஒரு நண்பன் கேட்டான், வானத்திலே இத்தனை நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அந்த நட்சத்திரங்கள் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது, இந்த நட்சத்திரங்கள் ஒருவேளை மறைய கூடுமா என்று கேட்டான். இன்னொரு நண்பன் சொன்னான், பொறு, இந்த இரவு கழியும், சூரியன் வரும், அப்போது இருளும் போகும், நட்சத்திரமும் போகும் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் உள்ளத்திலே வந்தால் நம் உள்ளத்தில் இருக்கிற இருள் மறையும், நம்முடைய பாவங்கள் மறையும். கடவுள் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் நாம் அவரை பரிசுத்த உள்ளத்தோடு எதிர்பார்த்து அழைக்க வேண்டும், இல்லையா? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அவர் தன்னை ஒரு திராட்சை கொடியோடு ஒப்பிட்டு நாம் அனைவரும் கிளைகளாக அவரோடு பின்னி பிணைந்து அவரோடே இருக்க அவ்வளவு ஆசையாய் ஏக்கமாய் அவரோடே இருக்க விரும்புகிறார். ஒரு நொடி பொழுதும் நம்மை விட்டு பிரிய அவர் விரும்புவதே இல்லை. அப்படிப்பட்ட அன்பு உள்ளம், பாச உள்ளம் கொண்டவர் நம் கடவுள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் சீமோனால் வீட்டுக்கு உணவருந்து அழைக்கப்படுகிறார். அப்படியாக அவரும் அந்த உணவுக்கு விருந்துக்கு போகிறார். அவ்வேளையிலே சாப்பிட்டு கொண்டிருந்த போது பெண் ஒருத்தி பின்புறமாய் வந்து இயேசுடைய காலடியிலே கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைக்கிறார். தனது கூந்தலால் நினைக்கப்பட்ட அந்த கண்ணீரை துடைக்கிறார். தான் கொண்டு வந்த நறுமண தைலத்தை அவருடைய காலடியிலே ஊற்றி அன்பு முத்தம், அந்த காலடியை அன்பு முத்தம் செய்கிறார். இந்த செயலை பார்த்த விருந்துக்கு அழைத்த சீமோன் என்ற பரிசேயன், அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆத்திரம், கோபம். முதலாவதாக இயேசுவை குறை சொல்லுகிறார். இவர் ஒரு இறைவாக்கினராக இருந்தால் இவள் யார், எப்படிப்பட்டவள்? ஏனெனில் அந்த பரிசேயனுக்கு அந்த பெண்ணை குறித்து தெரிந்திருக்கிறது, அவள் பாவி என்று, அவள் எப்படிப்பட்டவள் என்று. எனவே அவ்வளவு தரக்குறைவாக பாவி என்று இழிந்த ஒரு பெண்ணாக அந்த பெண்ணை மதிப்பீடு செய்திருந்தவர் இந்த பரிசேயர். அப்படிப்பட்டவர் இந்த பெண்ணை இயேசுடைய காலடியை தொட்டு முத்தம் செய்து கொண்டிருக்க பார்க்க எப்படி பொறுக்க முடியும், இல்லையா? அப்படியா இயேசுவை குறை சொல்லுகிறார். இவ்வளோ ஒரு பாவி என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பெண்ணுடைய செயலை பார்க்கிறோம். இந்த பரிசேயன் இயேசுவை அழைத்தது, பொதுவாக யூத சமுதாயத்திலே அவர்கள் என்ன செய்வார்களாம், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் அழைக்கும் போது அன்பு முத்தம் கொடுப்பார்கள், காலடிகளை கழுவி உள்ளே வர தண்ணீர் கொடுப்பார்கள். அப்படியாய் அவர்களுடைய உறவை அடையாளப்படுத்தும் வகையிலே தலையிலே எண்ணெய் தேய்ப்பார்களாம். இப்படியாக எதையும் செய்யாமல் விருந்துக்கு அழைத்து விட்டார். அவருடைய குறையை பார்க்கவில்லை, இல்லையா? சிறிய குறையாக இருந்தாலும் கூட அதுவும் குறைதானே, அதை பார்க்கவில்லை. ஆனால் இந்த பெண் செய்த பாவத்தை அவர் நினைவு கூறுகிறார். இருக்கிறவர்களே, ஆனால் இந்த பெண் செய்ததை பாருங்கள். அவர் தன்னை பாவி என்று கருதி கண்ணீர் வடிக்கிறார். இயேசுடைய காலடியிலே, வழக்கமாக நாம் அழுதால் என்ன செய்வோம், கர்ச்சீப் வைத்து அழுவோம், கை விலையை வைத்து அழுவோம், இல்லாட்டால் யாருக்கும் தெரியாமல் அழுவோம், மழையிலே அழுவோம், இல்லையா? நம்முடைய அழுகை அப்படித்தான் இருக்கும், இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்படியா இயேசுடைய காலடியிலே வந்து அழுது கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைக்கிறாராம். அந்த கண்ணீரை கூந்தலால் துடைக்கிறார். தன்னுடைய துணிகளால் துடைச்சிருக்கலாம், ஆனால் அந்த முடி, அந்த கூந்தல் பாவத்திற்கும் பிறரை தவறான வழி நடப்பதற்கும்
அது வழிகோடியதோ அந்த கூந்தலால் ஆண்டவருடைய பாதத்தை துடைக்கிறார். தான் கொண்டு வந்த வெளியேற பெற்ற அந்த நறுமண தைலம் அதை இயேசுடைய பாதத்திலே கொட்டி தடவுகிறார். அவர் அன்பு முத்தம் செய்கிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? தான் பாவி, என்னை மன்னிச்சுங்க இல்லையா, சரணடைதல், அந்த சரணடைதலை காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு செயலை கண்ட இயேசு இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்தால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்பு செய்தால் என்றால் என்ன? எவன் ஒருவன் அன்பு செய்கிறானோ அவன் என் வார்த்தையை கேட்பான் என்று சொல்கிறார். வெறும் உணர்வு மட்டுமல்ல, ஐ லவ் காட் என்று சொல்வது சுலபம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை வழி வாழ்வது தானே அன்பு. ஒருவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிவது தானே அன்பு இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான். அப்படியாக நாமும் அன்பு செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எண்ணற்ற பாவங்கள், சின்ன பிள்ளையிலேருந்து நாம் இதுவரைக்கும் எத்தனை பாவங்கள் செய்திருப்போம் இல்லையா? அதெல்லாம் கழுவப்பட வேண்டாமா? அதெல்லாம் துடைக்கப்பட வேண்டாமா? அதெல்லாம் அப்படியே சுமைகளோடு சுமையாக எவ்வளவு தூரம் சேர்த்துக்கொண்டே இருப்போம். நாம் அந்த பாவங்களெல்லாம் கழுவ ஆண்டவரை அன்பு செய்வோம். அந்த அன்பு செயல்வழியிலே நாம் அதை காட்டுவோம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே இப்படி பார்க்கிறோம். எவருடைய சாவிலும் நாம் இன்பம் காண்பதில்லை, பாவத்தின் சம்பளம் மரணம், பவுலடியார் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் கடவுள் சொல்கிறார், எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை, மனம் மாறி வாழ்வு பெறுங்கள், மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். அப்படியாக மனமாற்ற ஒரு செயலை நாம் செய்வோம், மனமாற்ற வழியை நாம் பின்பற்றுவோம், மனம் மாறுவது எப்படி என்று நாம் கண்டுபிடிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெண் இயேசுவை விட்டுவிட மனமில்லை. ஆண்டுடைய பாதத்திலே சரணடைந்து, வழக்கமாக காலிலே அமர்ந்திருப்பவர், காலோரம் அமைந்திருப்பவர் சீடர். எனவே இவர் காலை தொட்டு அந்த சீடத்துக்குரிய அந்த நிலையை இவர் கேட்கிறார். முத்தமிட்டு அழுது இல்லையா, என்னை வழிநடத்துங்கள் என்பது தானே அர்த்தம். பாவி என்னை பொறுத்து மன்னித்து வழிநடத்துங்கள் என்பது தானே அர்த்தம். அப்படியாக நாமும் அந்த வழியை கண்டுபிடிப்போம். திருப்பாடல் 51 வசனம் 17 கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் பாவி என்று நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசேயனை போல அடுத்தவர் பாவி, நான் பாவி அல்ல, நான் யோகியன், மற்றவர்கள்தான் தவறு என்று நாம் நம்மை நியாயப்படுத்தினோம் என்றால் ஒரு நாளும் கடவுளுடைய இரக்கத்தை மன்னிப்பை நாம் பெற மாட்டோம். எனவே நாம் நம்மை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். அந்த அன்பை செயலழிவிலே, கடவுள் அன்பை செயலழிவிலே காட்ட நாம் முற்படுவோம். ஆண்டவரே, அந்த பெண் உம் காலடியிலே அமர்ந்து அவளை வழிநடத்த ஒப்பு கொடுத்தது போல எங்களையும் வழிநடத்தும். எங்களுடைய வாழ்வு உமதாகட்டும். என்றும் நாங்கள் தூய வழியை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று தொடர்ந்து திருப்பலியிலே ஜெயிப்போம்.